எங்க ஒருத்தி அவளோட பாய் ஃப்ரெண்டோட செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ணா பின்னாடி கிஸ் பண்ணிக்கிட்டே பெட்ரூம் வரா. அப்படி பெட்ரூம் வந்தவங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி இவளோட இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவளாம் இவனை பார்த்துட்டு ஷாக் ஆனவன், டி எழுந்துறா என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு மாதிரி சொல்ல, இதை கேட்ட இவன் நைஸா அப்படி நழுவான்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு தூக்க கழகத்துல இவரா போல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ இந்த புதுசா வந்த பாய் ஃப்ரெண்டு, என்னடி பாத்துட்டு இருக்க ஏதாவது பண்றி அப்படின்னு மாதிரி சொல்றான். நான் என்னடா பண்றது இரா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவன் அப்படியே பிடிச்சி நைஸா இழுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் என்ன இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படி கட்டி பிடிச்சவன், என்ன டார்லிங் இன்னைக்கு உடம்பே முரட்டுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கலாம்னு சொல்லிட்டு வரான். அப்படி கண்ணை திறக்க வரும்போது கரெக்டா இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் கண்ணை மூடிறான். அப்படி மூடினவன், இப்பயாவது ஏதாவது பண்ணி தொலைடி அப்படின்னு சொல்றான். சரி இரா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அப்படியே நைஸா அவன் காதுகிட்ட போயிட்டு, டார்லிங் கண்ணை மட்டும் திறந்துடாத, நீ என்ன பண்றானா அப்படியே புரண்டு படு, நான் உன் பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இதை கேட்டு அவனு புரண்டு படுக்க இவன் என்ன பண்றானா உடனே இவங்க ரெண்டு பேர் நடுவில் கூச்சிடறா. அப்ப கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் நைஸா நழுவி கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிறான். சோ இப்போ இந்த பாய் ஃப்ரெண்டும் அப்படியே கொஞ்சம் மூடாய் இவகிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரான். அப்படி வரும்போதே ஒரு நிமிஷம் எனக்கு மூடு இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றா. இது மூடு இல்லையா, அப்புறம் எதுக்கிட்டே வர சொன்னேன், கொஞ்சம் அப்படியே வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் வரும்போது, அதான் நான் சொல்றேன்ல மூடு இல்லன்னு கையறா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டு இவனும் என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கோச் எழுந்து போயிடறான். சோ இப்போ பெட்டு கடியில இருக்கவன் வெளியே வந்துட்டு, என்னடி நடக்குதுங்க, ஏண்டி உனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மேட்டரி மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போகும்போது அப்ப கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் உள்ள வர அவனை பார்த்துட்டு இவன் என்ன பண்றானா உடனே அங்க இருக்க க்ளோஸ் செட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ உள்ள வந்த அந்த பாய் ஃப்ரெண்டு போன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு நான் போறேன் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா க்ளோஸ் செட் ஓபன் பண்ண போறான். இதை பார்த்து இவ்வளவு ஷாக் ஆயிட்டு, ஒரு நிமிஷம் நான் சும்மா சொன்னப்பா இப்படி கோச்சிட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி இவ டைவர்ட் பண்ண இந்த கேப்ல உள்ள இருக்கவன் நைஸா எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பன்னு பார்த்து இந்த பக்கம் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதை கேட்டவன் திரும்ப ஓடி போயிட்டு கடில் கடியில் ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் இவன் போன் எடுத்து பார்த்துட்டு, யார் போன் இது, என் போன் இல்ல உன் போன் இல்ல அப்புறம் யார் போன் இது, என்ன எனக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்ட் எதை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இல்ல நேரா போயிட்டு க்ளோஸ் செட் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா உள்ள யாரும் இல்ல. என்னப்பா எதோ பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஃபிளட் பண்ண, ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இவன் மேல ஸ்ட்ராங்கா ஒரு டவுட். சோ அதனால கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவன் என்ன பண்றானா டப்புன்னு கடியில் கையை விட்டு ஏதோ மாஃப் உருவுற மாதிரி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கணும் உருவிடுறான். அவள்தான், யாரா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அவன் வந்துட்டு தலை ப்ளீஸ் தலை விட்டுரு தலை, நான் தெரியாம வழி மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். சி பாய மூடு குழந்தையாட்டம் அழுந்துகிட்டு போ என் கண்ணிலே முடிக்காத இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வட்டிடுறான். சோ அப்படி அவனை அடிச்சு துரத்திட்டு, என்ன நல்லா ஏமாத்திட்டு இல்ல எப்படி நான் ஒருத்தர் இருக்கும் போது உனக்கு இன்னொருத்தர் தேவைப்படுது இல்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஆசாசியா உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து பார்த்தவன், அம்மா இது யாருது, இது யார் ரிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா இங்க 2 ரிங் இருக்கு. என்னன்னா இப்ப தெரிச்சு ஒருத்தன் ஓனால அவனும் இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கான் போல.